தொலைஞ்ச சம்பள பணம் கிடைச்சிருச்சு. 3 2 1 சிங்கி. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் போல இருக்கு. ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல செலவு பண்ணுவீங்க அப்படிதானே? சொல்லிட்டு போங்க. நான் வந்துட்டேன். என்னம்மா மூக்குல ஏதாவது பிரச்சனையா? முணுமுணுக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல, நான் சந்தோஷத்துல பாடுறேன். சந்தோஷமா? அப்ப நல்ல விஷயம் தான் நடந்துதா? ஷின்சான் கரெக்டா சொல்லிட்டேன். புரிஞ்சுது. மறுபடியும் சாமி மாதிரி முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தேவையில்லாம இப்படி பேசாத ஷின்சான். நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, சரியா? சும்மா சொல்லுங்கம்மா. இன்னைக்கு உங்க அப்பாவோட சம்பளம் வந்துடுச்சு. மாசத்துல ஒரே நாள் அப்பா நினைச்சு அம்மா சந்தோஷப்படுற ஒரே நாள் இதுதான். ஆமா ஆமா, கரெக்டா சொன்ன. அதெல்லாம் இல்ல, நான் எப்பவும் அப்பாவுக்கு நன்றியோட அன்போட தான் இருப்பேன். தாத்தா, அங்க இருக்கிறது எங்க ஆத்தா. எங்க அப்பா சம்பளம் வரும் கெத்தா. ஷின்சான் என்ன பண்ற? முதல்ல இங்க வா. ரைட், விடுங்க. அம்மா இங்க பாருங்க. சும்மா போய் பேசிக்கிட்டு இருக்காம வா போலாம். ஷின்சான், யாருன்னு தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஆபத்து வந்துரும். ஆபத்தா? எப்படி? நீங்க கத்துனீங்களே ஜாம்பி மாதிரி, அப்படியா? சொல்லிட்டு போங்க. பேசாம வா. இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம சீப்பான பாலை விட்டுட்டு பிரீமியம் பால் வாங்குவோம். நீங்க சொல்றத பார்த்தா காஸ்ட்லியா இருக்கும் போலயே. இன்னைக்கு சம்பளம் நல்ல, அதான் ஸ்பெஷல். அப்ப நானும் ஸ்பெஷலா வாங்கிக்கிறேன். அம்மா, இன்னைக்கு சம்பள நாள்ல அந்த சாக்கோ சிப்ஸ் ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன். புது ஃபிளேவர். சரி பரவாயில்ல, இன்னைக்கே ஒரு நாளைக்கு தான். அம்மா அண்ணா சும்மாவா? அம்மா அண்ணா சும்மாவா? அம்மா அண்ணா சும்மாவா? எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆகணும்னு 3 தடவை சொல்லிட்டேன். ஒரு வாட்டி சொன்னா போதாதா? உங்களுக்கு நான் பையனா பிறந்ததுல சங்கடம் படுறேம்மா. அது சங்கடம் கிடையாது ஷின்சான், சந்தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்கெட்டை மட்டும் நான் வாங்கி கொடுக்கலனா இதெல்லாம் சொல்லி இருப்பியா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆண்டி, நாங்க பிரீமியமான பால் இன்னைக்கு வாங்கியிருக்கோம், பாத்தீங்களா? அப்படியே தம்பி, சூப்பர்பா. இன்னைக்கு எங்க அப்பாவோட சம்பள நாள், அதனாலதான் இதெல்லாம் வாங்கணும். தேவையில்லாம மானத்தை வாங்காத. 6883 ரூபா ஆச்சு மேடம். ஓகே. அச்சோ காணுமே. அடடா, கொஞ்சம் இருங்க மேடம், பணத்தை காணோம். ஒரு நிமிஷம். சரி சரி, டைம் எடுத்துக்கோங்க. இங்கதானே வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. பணத்தை எங்கதானே வச்சேன்? அவங்க இப்படிதான் பணத்தை வாங்குவாங்க. மொத்த பணத்தையும் பேங்க்ல கொடுத்து அந்த என்வலப்ல வச்சிருந்தேன். ஒரு மாசம் சம்பளம் ஆச்சே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேடம், ரொம்ப சாரி, பணத்தை எங்க வச்சேன்னு தெரியல. நான் வர வரைக்கும் இந்த பொருள் எல்லாம் அப்படி பத்திரமா வச்சுப்பீங்களா? சரி. வா ஷின்சான், போய் பணத்தை தேடலாம். அதெல்லாம் இப்போதைக்கு மறந்துடு. எங்கே இல்ல, பணத்தை நான் எங்க வச்சேன்னு தெரியலையே. ஒரு வாட்டி பேங்க்லயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மள மாதிரி நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க. கிடைச்சா நல்லதா இருக்கும் ஷின்சான். எங்கேயும் அந்த பணம் இல்ல. வந்ததுக்கு ஓசில ஆக்ஷன் கமெண்ட் இஷ்யூ கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஈஸியா தொலைச்சிட்டான்னு சொல்றியே. ஹரி, என்ன மன்னிச்சிருங்க, நான் பணத்தை தொலைச்சிட்டேன். ஷின்சான், கதை முடிஞ்சது. இப்படி உடம்ப போட்டா எப்படி சொல்லுங்க? உனக்கு என் நிலைமையே புரியாதா? இந்த மாதிரி இடத்துல என்ன பேசணும் உனக்கு தெரியாதா? சம்பளத்தை தொலைச்சிட்டு நிக்கிறோம். இந்த மாசத்துக்கான பொருளே அதுதான். அப்ப இந்த மாசம் நாம எதுவும் சாப்பிட முடியாதா? நம்ம உடனே இத போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்.
ஆ. அம்மா நம்ம பணத்தை யாராவது கண்டுபிடிச்சா திருப்பி கொடுத்துருவாங்க இல்லையா? அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஷின்சான். பணத்தெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களே வச்சுக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாதுமா. அடுத்தவங்களோட 1 ரூபாய் இருந்தாலும் திருப்பி கொடுத்துருவேன். செல்லம், உன்ன மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லாதான் இருக்கும். அடுத்தவங்க பணம் கிடைச்சா அதை திருப்பி கொடுக்கணும். அதுதான் உலக நியதி. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இதெல்லாம் கொஞ்சம் கூட ஒத்துக்க முடியாது. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இன்னொருத்தங்க எடுத்துட்டு போறத. ஓ. ம்? ஷின்சான், சாரிப்பா. நான் இப்படி பேசுறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் கடந்து போறதுதான் வாழ்க்கை. இங்க பறிச்சலும் இதெல்லாம் சரியாயிடும். வெங்காய பக்கடம் தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போதுங்க பாருங்க. சூப்பர், வரிசையா போதுங்க. இவனை என்ன பண்றது? என்னது இது? ஆ! கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு. இவ்வளவு நேரம் நம்ம தேடிட்டு இருந்த சம்பள பணம் இதோ இங்க இருக்கு. இத எதுக்கு நீ வச்சு சுத்திக்கிட்டு இருக்க? நீங்க சொன்னதும் ஞாபகம் வருது. தாத்தா, அங்க இருக்கிறது எங்க ஆத்தா. எங்க அப்பா சம்பளம் வரும் கேட்டா. ஷின்சான், முதல்ல இங்க வா. வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் வா. ரைட்டு. ஆமா, இங்க பாருங்க. தேவையில்லாம பேசாத, முதல்ல வீட்டுக்கு போலாம். இதுதான் நடந்துச்சா? ஆமா, ஒருத்தர் சொல்லும் போது கவனிக்கணும். இப்படி கத்திட்டே இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு ஷின்சான். நல்ல வேலை, இத பார்த்து நான் எடுத்தேன். வேற யாராவது எடுத்திருந்தா என்ன இருக்கும்? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, இதுக்கு எனக்கு பரிசு கொடுங்க. என்ன பரிசெல்லாம் கேக்குற? ஒரு வழியா இந்த சம்பளம் பணம் கிடைச்சதுல சந்தோஷம் ஷின்சான். ஆமா ஆமா, இந்த மாசம் ஃபுல்லா சாப்பிடலாம். சம்பளத்தை தொலைச்ச லேடி வரேன்னு சொன்னாங்களே, வரவே இல்லையே. கேன வச்சு நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். ஆமா, எனக்கும் டைம் ஆயிடுச்சு. நானும் டியூஷன் போகணும். ஷின்சான், இன்னைக்கும் நீ வீட்டுக்கு போகும்போது ஏதாவது பண்ணிட்டு போக போறியாப்பா? ஃப்ரெண்ட், அதான் புது ட்ரெண்ட். அதுக்கு கிடையாது. என்னது, வீட்டுக்கு போகும்போது ஏதாவது பண்ணிட்டு போவியா? ஆமா, நேத்து நான் வீட்டுக்கு போகும்போது நிழல்லயே தாவி தாவி நடந்து போன தெரியுமா? ஓ, அதுவா? அது எப்படி பண்ண? அது ரொம்ப கஷ்டமாச்சே. போற இடம்லாம் நிழல் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒன்னும் கஷ்டம் இல்லப்பா, ஈஸி தான். அவனுக்கு ஈஸி தான், எனக்கு தான் கஷ்டம். அவன் வீட்டுக்கு போற வரைக்கும் என்னையும் கூட நடக்க வச்சு கூட்டிட்டு போனான். நான் நிழல்ல தான் நடந்து போவேன். அதுக்கு எப்ப ஷின்சான் நீ வீடு வரைக்கும் நடக்க வச்சு கூட்டிட்டு போற? அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாம உன்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல? சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம் சொல்லு மசாவ். என்ன இதுக்குள்ள எடுக்காத பையனை விட்டுப்பா, நான் இங்க இருந்து ஓடிடுறேன். நீ வேணா உங்க வீட்டுக்கு நொண்டி அடிச்சுக்கிட்டே போ. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நீ ஏன் சாதாரணமா எல்லார் மாதிரியும் நடந்து போக கூடாது? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நிஜமாவா? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். நம்பவே முடியல. நான் கூட அதுதான் சொன்னேன், நீ நம்பவே இல்லல்ல. ஆமா, ரோட்ல குப்பைய போட்டு போறேன், நாங்க பாரு. நான் சொல்றது கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த கேனை உதச்சிக்கிட்டே போவேன். அதை தாண்டா அவனும் சொன்னான், நொண்டி அடிச்சுட்டே போனேன். அது எனக்கு தெரியாது. நான் ஆரம்பிக்கிறேன். அவன் வரதுக்குள்ள எப்படியா இங்க இருந்து ஓடி போயிடணும்பா. எஸ்கேப். நல்லா வாங்குனியா? தம்பி, இங்கெல்லாம் வரக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான பகுதி. ஓகே டிராபிக் போலீஸ் அங்கிள். ஷபா, கேன தொலைச்சிட்டேனே. போர் அடிக்கும். இப்ப சும்மா தான் நடந்து போகணுமா? அந்த கேனை ரிசர்வ் பண்ணிருக்கேன். குடிச்சதும் என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன ரிசர்வ் பண்ணி வைக்கிறியா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஆளே வில்லங்கமா இருக்கான். சரி, கொடுத்துருவான். நம்ம கொடுக்கற வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பானோ? சட்ட புட்டுன்னு குடிக்க வேண்டியது தானே? எங்க பாரு, இது ரொம்ப சூடா இருக்கு. வேணும்னா வெயிட் பண்ண. எனக்கு டைம் இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போயேன். சுடுது சுடுது.
வாயெல்லாம் சுடுதே சுடுதே. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உடம்ப பாத்துக்கோங்க, இப்படி யாராவது கேக்குறாங்கன்றதுக்காக சூடா குடிக்காதீங்க. கடகளை பொறுத்து பண்ணா நீ பேசுறத பொறுத்துக்க முடியல. அன்பு கேனே, பயப்படாத, உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன உனக்கு அன்புன்னு பேர் வச்சு உன்னை கொஞ்சம் போறேன். போய் ஒரு காலி கேன் மேல இவ்வளவு பாசத்தை காட்டுறான். அத ஒத்துக்கிறதுக்கு தான் பேர்லாம் வச்சியா? அன்பே இரு வரேன். அது ரொம்பவே சிரிப்பா இருந்ததுல. ஆமாமா, சரியா சொன்ன. நான் அந்த ஷோ பார்த்துட்டு விழுந்து குப்பையை எடுத்துடலாம். அதை எடுக்காதீங்க. இந்த ஊரு ஃபுல்லா ஆபத்தா இருக்கே, உன்னை எப்படி கூட்டிட்டு போக போறேன்? பசங்களை தாண்டி போனோம், அதுக்கு கொஞ்சம் கேப் வேணும். இங்க நிறைய சின்ன பசங்க இருக்காங்களே, சத்தம் போட்டா மொத்தமா அழ ஆரம்பிச்சிருவாங்களே. கசுகம்பி அங்க எல்லாரும் வடை சாப்பிட ஓடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. கேன உதச்சிட்டு போவாங்கன்னு பார்த்தா என்ன மிதிச்சிட்டு போறாங்களே. இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். நல்ல வேலை தப்பிச்சோம். ஷின்சான் இன்னைக்காவது நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டானே. நம்ம இன்னைக்காவது இந்த காய்ச்சல் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். காய்ச்சலாம் அடுக்கிறோம், சீக்கிரம் போய் படுக்கிறோம். ஷின்சான் என்னாச்சு? நான் என் அன்பை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என் அன்பை பிரிச்சுட்டாங்க. இந்த ஊருக்காரங்க எல்லாரும் ரொம்ப ஆபத்தானவங்க. எனக்கு உன் கேன பிரிச்சுட்டாங்களா? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அந்த அன்பு ரோட்ல ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினதுப்பா. உனக்கு வேற கேன் வேணும் அவ்வளவுதானே? இது ஒரு விஷயமே இல்ல. இது நான் வீட்டுல இருக்கேன்னு பாக்குறேன். உன்னை வேலை வாங்க நினைக்கிறது கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீ வாங்கிட்டு தானேப்பா இருக்க. இவனுக்கு டக்குன்னு ஒரு கேன் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடணும். என்ன இது? எங்க வீட்டுல ஒரு கேன் கூட இல்லப்பா. அட இங்க பாரு, பீச் ஃப்ரூட் இருக்கிற ஒரு கேன் இருக்கு. அது எங்க இருந்து எடுத்தா அது அங்கே வை. என்னப்பா, எனக்கு ஒரு கேன் தானப்பா வேணும். அதுக்கு உள்ள இருக்கிறத காலி பண்ணணும்ல. அப்ப வேற வழி இல்ல, இதை சாப்பிட்டுதான் ஆகணுமா? சரி விடு, நீ கெஞ்சி கேக்குறதுனால எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம். சரி சாப்பிடலாம் வாப்பா. செமையா இருக்கு. சரியான ஸ்வீட். இதுதான் ஃப்ரூட். நன்றி மச்சாவ், நான் எதையும் மறக்க மாட்டேன். சின்சான், அது என்னோட பிளேயிங் கார்ட்ஸ். அதை வச்சுட்டு இதை எடுத்துட்டு போயிருந்தா. நீ கேன்னு கேட்ட. ஓ, நீ கண்டுபிடிச்சிட்டியா? வரமா. சரி, கேனை பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. அப்படி நான் இப்போ ஒரு என் கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த கேனை உதைக்கிறேன், என் காத்திரத்தை பதிக்கிறேன். தம்பி மசாவ், எனக்கு இன்னொரு எம்டி கேன் வேணும். இவனதான் பெற்றாங்களா இல்ல என்ன தொல்லை பண்றதுக்காக அளவு எடுத்து செஞ்சாங்களான்னு தெரியல.